சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷங்கிறது நமக்கு எப்ப கிடைக்குது? நமக்கு பிடிச்சவங்களோட மெமரி சேர்க்கும் போது. டிராவல் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க, மத்ததெல்லாம் ஜிடில பார்த்துப்போம். GT Holidays, South India's #1 travel brand. Supreme Mobiles in Deepavali Super Sales. Smartphone வாங்கினா ஸ்மார்ட் வாட்ச் ஃப்ரீ. தமிழகத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. ஆனா தமிழக பாஜகவுக்கு கொடி கம்பத்தை அகற்றுறதும் கொடி கம்பத்தை வைக்கிறதும் தான் இப்போதைக்கான பிரதான பிரச்சனை இல்லையா? நாங்கள் மக்கள் பிரச்சனைக்காக போராடுகிற கட்சி என்பதனால எங்கள் மீது தாக்குதல். இப்போ நாங்க போய் ஒரு கொடி கம்பத்தை வீம்புக்குன்னு வச்சுக்கிட்டு பிரச்சனையை நாங்க கிளப்பல. தமிழ்நாடு முழுதும் எல்லா கட்சி கொடியும் பறக்கிற இடத்துல எங்க கட்சி கொடி மட்டும் தடை செய்யப்படுகிறது. அப்ப நாங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மாநில பொறுப்புலேருந்து மாநில செயலர் வந்திருக்காருன்றதுக்காக அந்த கொடியை இறக்கி கட்டி வச்சிருக்காங்க, நான் வந்து ஏற்றுறதுக்காக. அங்கே காவல்துறை என்னை தடை செய்கிறது. ஏன்? இப்போ இது நாங்கள் ஏற்படுத்தின பிரச்சனை நினைக்கிறீங்களா? அப்போது மக்கள் பிரச்சனைக்காக தொடர்ந்து போராடுகிற கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறதுனால நாங்கள் கொடியேற்றுவதற்கு கூட தமிழகத்தில் அனுமதிக்கப்படுவதில்லை. திருவண்ணாமலையில் போயிட்டு ஒரு டீ கடையில் இறங்கி, சார் ஏவா வேலுக்கு இத்தனை காலேஜ் இருக்குது, இத்தனை ஸ்கூல் இருக்குது, இவ்வளோ சொத்து இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாரிச்சது தானே சார்னு கேட்டிங்கன்னா டீ கடைக்காரர் சிச்சினே டீ கொடுப்பாரு. என்ன தம்பி விவரம் தெரியாமல் பேசுகிறீங்க அப்படின்னு. திருவண்ணாமலையில் எந்த டீ கடைக்கு வேணால் போங்க, எல்லாருக்குமே தெரியும் அந்த சொத்து எப்படி வந்தது. இவங்களுக்கு ஈடி வந்தா இது அரசியல் பழிவாங்கல்னா எப்படி மக்கள் ஒத்துப்பாங்க? அரசியல் பழிவாங்கல் என்று தான் சொல்லியாக வேண்டும், அப்படி தான் சொல்லுவாங்க. இனிமேல் ஒரு ரைட்லேயும் அப்படி தான் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி அப்படி தான் சொன்னாங்க. இவங்க மட்டும் இல்லை, ஊழல் கட்சிகள் எல்லாமே அப்படி தான் சொன்னாங்க. வேற சொல்ல முடியாது, வேற டைலாக் கிடையாது. நாகாலாந்து ஒரு பழங்குடியின மக்கள், அவர்களுக்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. இப்போ நாகாலாந்துக்காரன் நாய்கறி தின்றவன், நாங்களாம் சோத்துல உப்பு போட்டு, இதுதான் அவங்களுடைய அரசியல். அப்போ எவ்வளவு ஒரு அடுத்த மக்களின் மீதான ஒரு வெறுப்பை உமிழ்கிற ஒரு மோசமான சித்தாந்தமா இல்லையா? சித்தாந்த ரீதியாகவே திமுக தப்பு. இல்லாத இனவாதத்தை பேசி மக்களை ஏமாற்றுகிற ஒரு அடிப்படையற்ற ஒரு ஏமாற்று வேலை திமுக. அதனால தான் சொல்கிறேன், திமுக பண்ணுறதெல்லாம் தப்புன்றதை தாண்டி திமுகவே தப்பு. அந்த தப்பு அழிக்கப்பட வேண்டும். காங்கிரஸ் இந்தியை திணிச்சு அப்போ இந்தி எதிர்த்தது நியாயம். ஆனால் இப்போ எதுக்குங்க இந்திக்காரன் மேலெல்லாம் உங்களுக்கு வெறுப்பை காட்டுறீங்க? இந்தி தெரியாது போடான்னு எங்கள் டிஷர்ட் போடுறீங்க. இப்போ யாராவது இந்தியை திணிச்சாங்களா? அப்போ இந்தி பேசுறவனா அவன் மேல ஒரு வெறுப்பு, உத்தரப்பிரதேசத்துக்காரன் மேல வெறுப்பான், பாகிஸ்தான்காரன்னா பாசமா. இது ஒரு பொழப்பா? ஆதம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழக பாஜகவின் மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் அவர்கள். வணக்கம். இப்போ ஒரு வாரத்துல செய்தித்தாள் எடுத்தாலே நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் பேச முடியும். குறிப்பா இந்த 2 ஆண்டுகள்ல ஒரு 4000 கோடி அளவுக்கு கனிம வள கொள்ளை நடந்திருக்கிறது அப்படின்ட்டு ரிப்போர்ட் ஆகிருக்கிறது. இப்போ அமலாக்கத்துறை ட்ரோனு அப்புறம் ஐஐடியோடைய உதவியை வச்சு எடுத்துட்டு இருக்காங்க. 5000 டாஸ்மாக் கடைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் தமிழக பாஜகவுக்கு கொடி கம்பத்தை அகற்றுறதும் கொடி கம்பத்தை வைக்கிறதும் தான் இப்போதைக்கான பிரதான பிரச்சனை இல்லையா? முல்லை பெரியாறு அணை பிரச்சனையில் எந்த கட்சியும் பேசாத போது, அங்கே நம்முடைய உரிமைகள் தாரை வார்க்கப்பட்ட போது முதலில் பேசிய கட்சி, போராடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. காவிரி உரிமையில் டெல்டா பகுதியில் போய் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்திய கட்சி பாஜக. மின் கட்டண உயர்வில் பேசிய போராடிய கட்சி பாஜக. சொத்து வரி உயர்வுக்கு குரல் கொடுத்தது, போராடியது பாரதிய ஜனதா கட்சி. சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு பேசினது, போராடினது பாரதிய ஜனதா கட்சி. வேங்கைவேல் பிரச்சனையா, நாங்குநேரி பிரச்சனையா, எல்லா பிரச்சனைக்கும் தொடர்ந்து களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இப்படி நாங்கள் களத்தில் நின்று எல்லா மக்கள் பிரச்சனைக்கும் குரல் கொடுக்கறதுனால தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடியை பார்த்தால் திமுகவிற்கு அடிவயிறு கலங்குது, நெஞ்சு பதறுது, பார்த்த உடனே ஒரு மரண பீதி ஏற்படுது. தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இதுவரை இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை. ஒரு ஆளுகிற கட்சி, ஒரு மாநில அரசை கையில் வைத்திருக்கிற கட்சி, ஒரு கட்சியை கொடியேற்ற விடாமல் தடுக்கிறது அப்படிங்கிறது இது வரைக்கும் நடந்ததில்லை. இப்போ நாங்கள் மக்கள் பிரச்சனைக்கெல்லாம் போராடும் பொழுது ஊடகங்கள் இன்னும் மக்கள் பிரச்சனைகளை எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் குரல் கொடுக்கணும், நாங்கள் எங்கள் கூட சேர்ந்து கூட வேணாம், நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் மக்கள் பிரச்சனையை பேசணும் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அமைதியாக இருந்துட்டு, இன்றைக்கி எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது, சார் நீங்கள் உங்கள் கட்சி கொடி பிரச்சனை தான் பார்ப்பீங்களா, மக்கள் பிரச்சனைக்கு போராட மாட்டீங்களான்னு கேட்குறது உண்மையிலே வியப்பாரு. நீங்கள் பாருங்கள், நாங்கள் மக்கள் பிரச்சனைக்காக போராடுகிற கட்சி என்பதனால எங்கள் மீது தாக்குதல். இப்போ நாங்கள் போய் ஒரு கொடி கம்பத்தை வீம்புக்குன்னு வச்சுக்கிட்டு பிரச்சனையை நாங்கள் கிளப்பல.
தமிழ்நாடு முழுதும் எல்லா கட்சி கொடியும் பறக்கிற இடத்துல எங்கள் கட்சி கொடி மட்டும் தடை செய்யப்படுகிறது. அப்போ நாங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இப்போ பட்டுக்கோட்டையில் நான் கைதானேன் இல்லையா? பட்டுக்கோட்டையில் அன்றைக்கி மட்டும் 60 இடங்களில் நான் கொடியேற்றுறதா ப்ரோக்ராம். நான் ஏற்றின நான் அரெஸ்ட் ஆனது ஃபஸ்ட்டு கொடி புதிய கொடி கம்பம் கிடையாது. அது மதுக்கூரில் அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் முக்கியமான ஒரு ஜங்ஷனில் அதிமுக கொடி இருக்குது, திமுக கொடி இருக்குது, காங்கிரஸ் கொடி கூட இருக்குது. காங்கிரஸ் கட்சியெல்லாம் நான் கொடி இருக்குது, கம்யூனிஸ்ட் இருக்குது. அதில் பிஜேபி கொடி பல ஆண்டுகளாக இருந்துக்கிட்டு இருக்கிற ஒரு இடத்துல ஒரு அடையாளத்துக்காக ஒரு மாநில பொறுப்புலேருந்து மாநில செயலர் வந்திருக்காருன்றதுக்காக அந்த கொடியை இறக்கி கட்டி வச்சுருக்காங்க. நான் ஏற்றுறதுக்காக அங்கே காவல்துறை என்னை தடை செய்கிறது. ஏன்? இப்போ இது நாங்கள் ஏற்படுத்தின பிரச்சனை நினைக்கிறீங்களா? இது நாங்கள் போய் வீம்பா வச்ச கொடிக்கம்பமா? இல்லை, நீங்கள் பிரச்சனை செய்கிறீங்கன்னோ இல்லை ஆளுங்கட்சி பிரச்சனை செய்கிறாங்கன்னோ இப்போ என்னை தடுத்து நிறுத்தியோட அடிப்படை என்னன்னா, ஒரு அரசியல் கட்சிக்கு அந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது தான் அடிப்படையாக இருக்கும். அதே போல் இப்போ அதிமுக சட்டமன்றத்தில் முக்கியமான பிரச்சனைகளை பேசுறது தாண்டி துணை சபாநாயகர் இருக்கை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிரச்சனை நீங்க அதை இதையும் தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாம பேசுறதுக்கும் நீங்க அதவே புரிஞ்சுக்க மாட்டீங்க. என்னன்னா ரெண்டுத்துக்குமே பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இல்லையே. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கிறதுனால தான், மக்கள் பிரச்சனைகளுக்கு அதிகமாக போராடினதுனால தான் மக்கள் செல்வாக்கு எங்கள் மீது அதிகரித்து அதனால திமுக எங்களை பார்த்து பயந்து எங்களுடைய கட்சி கொடி கூட ஏற்ற விட மாட்டேது. எங்களுடைய காரியகர்த்தர்கள் 20களில் இருக்கிறவங்க மேலெல்லாம் ஒரு டுட்டுக்கெல்லாம் வழக்கு போடுது. இதுவரை 409 வழக்குகள் பார்த்தீங்களா? எங்களுடைய மத்திய குழு அறிக்கையை பார்த்தீங்களா? 409 எஃப்ஐஆர் பிஜேபிக்காரன் மேலே போடப்பட்டிருக்கு. எதுக்கு? ட்விட்டு போட்டதுக்கு, ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டதுக்கு, சமூக வலைதளங்களில் திமுக செய்கிற அராஜகங்களை எதிர்த்து கேள்வி எழுப்பதற்காக. ஒரே வழக்கில் 100 பேர் வேலூரில் கைது செய்யப்பட்டாங்க எங்களுடைய பாஜக காரியகர்த்தர்கள். எதுக்காக? மக்கள் பிரச்சனைக்காக போராடியதற்காக. அப்போது மக்கள் பிரச்சனைக்காக தொடர்ந்து போராடுகிற கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறதுனால நாங்கள் கொடியேற்றுவதற்கு கூட தமிழகத்தில் அனுமதிக்கப்படுவதில்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை இப்போ நான் கொடியேற்றுறதுக்கு நான் போகிறேன். என் கட்சி கொடி எல்லா கட்சி கொடியும் பறக்கும், ஆனால் பிஜேபி கட்சி கொடி மட்டும் பறக்கக்கூடாதுன்னு ஒரு காவல்துறை சொல்லும்பொழுது, மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடுகிற நாங்கள் எங்கள் பிரச்சனைக்காகவும் போராடித்தான் ஆகணும். மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறோம், எங்கள் பிரச்சனைக்காகவும் நாங்கள் போராடுறோம். அப்போது நாங்கள் மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடாமல் எங்களுடைய பிரச்சனை, எங்கள் கொடிக்கம்ப பிரச்சனைக்காக மட்டும் போராடினா உங்கள் கேள்வி நியாயமானது. ஆனால் நான் சொல்கிறது, எங்கள் கொடிக்கம்பத்துக்கு பிரச்சனை வந்ததே நாங்கள் இந்த 2.5 வருடம் இந்த பேய் ஆட்சி, இந்த பிசாசு ஆட்சி, இந்த இருண்ட ஆட்சி, இந்த அநாகரிகமான இந்த ஆட்சிக்கு எதிராக தொடர்ந்து இயங்கி கொண்டிருப்பதனால. இந்த டெட்டு பிரச்சனையா எங்கள் தலைவர் சப்போர்ட் பண்ணியிருக்காரு, அறிக்கை விட்டுருக்காரு. ஆசிரியர்கள் போராட்டம் சொல்கிறேன் டிபிஐயில். அடுத்து செவிலியர் போராட்டம் நாங்கள் தான் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்கும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, லாக்அப் டெத்து, எல்லா விஷயத்துக்கும் நாங்கள் குரல் கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் எங்களுடைய குரலை இன்றைக்கு தமிழக அரசியலிருந்து கழித்திட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆட்சிக்கு எதிராக போராடுகிற ஒற்றை குரலை கூட உங்களால் பார்க்க முடியாது. இல்லை, நீங்கள் குரல் கொடுக்குறீங்க, கொடுக்கலன்னு சொல்ல வரல, அதுக்கான இந்த கேள்வி கிடையாது. இதில் இப்போ 1967 திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம், காங்கிரஸ் தோற்றதுக்கப்புறம் காமராஜர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் என்ன நீங்கள் தோத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு காங்கிரஸ்காரர் கேட்கும்போது ஜனநாயகம் ஜெயிச்சிருக்கு அப்படின்னு காமராஜர் சொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவருடைய தோல்வியை தாண்டி நாடும் ஜனநாயகமும் வென்றிருக்கிறது அப்படிங்கிறத ஒரு தலைவர் அங்கே ஹைலைட் பண்ணுறார். இப்போது உங்களுக்கான ஒரு பிரச்சனை வந்திருக்கு, அது நாங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னா, இப்போ இந்த ஒரு வாரத்தில் மட்டும் நெல்லையில் அந்த சிறுபான்மையினர் மேலே சிறுநீர் கழிக்கப்பட்ட சம்பவம், மத்திய பிரதேசில் இதேமே ஒரு சம்பவம் நடந்தது. அப்போ எல்லாமே கண்டிச்சாங்க. ஆனால் இப்போ நெல்லையில் நடந்திருக்கு. ஒரு பட்ட பகல்ல ஒரு கலெக்டர் ஆஃபீஸ்ல பூந்து ஒரு பெரிய ஒரு கலாட்டா நடக்குது. ஆமா, நடக்குது. அப்படிங்கிற போது இந்த விஷயத்தெல்லாம் ஹைலைட் பண்ணி களத்தில் இருக்க வேண்டிய கட்சி ஒரு எதிர்கட்சி, அது நீங்களோ இல்லை நாம் தமிழரோ இல்லை பாஜகவோ யாரா இருந்தாலும், அது எல்லாத்தையும் தாண்டி அவங்க என்னன்னா எதிர்கட்சி இருக்கை வேணுங்கிறாங்க. நீங்க 10,000 கொடிக்கம்போ இலக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய இலக்கா வச்சுட்டு போறீங்கன்னா, அப்ப இந்த மக்கள் பிரச்சனை ஹைலைட் பண்ணாம போதுங்கிறது உண்மை தானே? நீங்க சொல்ற திருநெல்வேலி பிரச்சனையை கண்டித்தது, அறிக்கை கொடுத்தது எங்களுடைய மாநில தலைவர். நேற்று நான் ஒரு டிபேட்ல இதை அழுத்தி பேச கண்டிக்கிறது அறிக்கை ஒரு லெட்டர்பாடு கட்சி சொல்றேன். பாஜகவுக்கும் நீங்க எங்க வரீங்கன்னு எனக்கு புரியுது, நான் சொல்றேன். நேற்று ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் நான் இதை அழுத்தி சொல்றேன். மனித குலத்திற்கே எதிரான செயல். இதை நீங்க தயவு செஞ்சு இதெல்லாம் பேசுங்க. ஒரு 2 இளைஞர்கள் 7 மணி நேரம் 8 மணி நேரம் நிர்வாணப்படுத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவன்லாம் போய் காசு எடுத்துருவான்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நிர்வாணமாகவே அங்கேருந்து தப்பித்து ஓடி இருக்கிறாங்க. இதை
இன்னொரு விஷயம், நீங்கள் பெரம்பலூர் மேட்டர் சொன்னீங்க. பெரம்பலூர் மேட்டர் யாருக்கு எதிராக நடந்தது? அந்த குண்டாஸ் போய் தாக்குனாங்கல்ல, யாரை தாக்குனாங்க? யாரை தாக்குனாங்கன்னா பிஜேபிக்காரங்களை தாக்குனாங்க. தாக்கப்பட்டதே நாங்கள். கலெக்டர் ஆஃபீஸ் வந்து ஒரு குண்டர்களால் ஒரு 6 மணி நேரம் 5 மணி நேரம் அவங்களுடைய கண்ட்ரோலில் இருந்தது. அஃபீஷியல்ஸ் வந்து உள்தாப்பா போட்டு உள்ள ரூம்குள்ளே இருந்தாங்க. கலெக்டரால் வர முடியல, எஸ்பியால் வர முடியல. ஒட்டு மொத்தமாக பெரம்பலூர் கலெக்டர் அலுவலகமே திமுக குண்டர்களுடைய கண்ட்ரோலில் இருந்தது. எல்லாத்தையும் தாண்டி அங்கே தாக்கப்பட்டது, பாதிக்கப்பட்டது பாஜகக்காரங்க. என்னென்னா, அந்த கல்குவாரியில் நாங்கள் மட்டும்தான் அதுக்கு வந்து போடணும். இந்த டெண்டர் போடுறாங்க இல்லையா, அது வந்து நாங்கள் தான் போடணும், வேறு யாரும் போடக்கூடாதுன்னு இவங்க மிரட்டுறாங்க. எந்த கட்சியும் வரல அங்கே. வந்து டெண்டர் கோரிக்கையோடு வந்தது ஒரே கட்சி பாஜக. இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஊராட்சி தலைவர், இன்னும் சொல்லப்போனால் அவர் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர். அவர் கூட வந்து எங்களுடைய கட்சியில் பொறுப்பில் இருக்கக்கூடிய பொருளாதார பிரிவில் துணைத் தலைவராக இருக்கக்கூடிய இன்னொருத்தர், அவரும் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர். இவங்களோட சேர்ந்து ஒரு 2-3 பேர், இவங்க மட்டும்தான் போகிறாங்க. அடித்ததே என்ன சொல்லி அடிச்சிருக்காங்க, ஏன்டா எந்த கட்சியும் வரல, நீங்கள் எப்படி எங்களுக்கு எதிராக நீங்கள் வந்து டெண்டர் போடுறதுக்கு வருவீங்க என்று சொல்லி தான் அடித்திருக்கிறார்கள். அதற்கு எதிராக நேற்றைய தினம் போராட்டம் நடத்தியிருக்கிறோம் பெரம்பலூரில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக. நீங்கள் சொல்கிற திருநெல்வேலி சம்பவத்தில் நாளையோ நாளை மறுநாளோ போராட்டம் நடத்துவதற்கான திட்டமிடுதல் நேற்று கான்ஃபரன்ஸில் பேசியிருக்கோம். எந்த ஒரு விஷயத்தையும் தென்காசி அந்த பகுதியில் எங்களுடைய ஊராட்சி மன்ற தலைவர் 30 லட்சம் ரூபாய் அவருக்கு வர வேண்டிய அந்த பணம் வராமல் சூசைட் பண்ணியிருக்கார். அதை போராடுறதுக்கு எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார். ஒவ்வொரு பிரச்சனையும், ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற பிரச்சனையும் டைரக்டாக அந்த நுணுக்கமாக சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி ஆராய்ந்து அந்த பகுதியில் நாங்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். மாநில அளவில் நடத்துகிற போராட்டங்கள் தனி, மாவட்ட அளவில் நடத்துகிற போராட்டங்கள் தனி, ஊராட்சி அளவில் நாங்கள் இருக்கிற பிரச்சனைகளை சந்தித்து நாங்கள் ஊராட்சி அளவில் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு பிரச்சனையும், மக்கள் பிரச்சனையை கலெக்டர் ஆஃபீஸுக்கு எடுத்துகிட்டு போய் மனுவாக கொடுக்கறதுல ஆரம்பிச்சு, எங்கள் ஊரில் சார் ஒரு குளம் திமுக வந்ததற்கு பிறகு குப்பை கொட்டும் இடமாக மாற்றப்படுகிறது. நான் போய் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்து அதை தடுத்து நிறுத்தி வச்சுருக்கேன். இப்போ ஒரு 3 மாதம் நிறுத்தி வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்தா மறுபடியும் குப்பை கொட்ட ஆரம்பிச்சிட்டேன். குப்பை கொட்டுவதற்கு, அந்த குப்பையை பதப்படுத்துவதற்கு, ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, உரமாக மாற்றுவதற்கு, திடக்கழிவை தனியாக, மற்ற பிளாஸ்டிக் குப்பைகளை தனியாக, இந்த மாதிரி பண்ணுறதுக்குன்னு பல என்ன சொல்கிறது, ஆயிரக்கணக்கான கோடிகள் மத்திய அரசால் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதே சென்னைக்கு ஸ்மார்ட் சிட்டியில் இருக்கட்டும், ஸ்வச் பாரத்தில் இருக்கட்டும், இல்லை ஊராட்சிகளுக்கு ஒதுக்கப்படுகிற நிதியாக இருக்கட்டும், நகராட்சிகளுக்கு ஒதுக்கப்படுகிற நிதியாக இருக்கட்டும், 2.5 ஆண்டுகளுக்கு முன்பு வரை எல்லா இடங்களிலும் இந்த குப்பைகள் என்பது முறையாக கையாளப்பட்டு வந்தது. திமுகவுடைய ஆட்சி இந்த 2.5 வருடங்களுக்கு பிறகு குப்பை என்பது நீர்நிலைகளை அழிக்கிற ஒரு விஷயமாக பயன்படுத்தப்படுகிறது. இப்போ எங்கள் ஊரில் சொன்னல, உளுந்தூர்பேட்டையில் நான் சொன்னது, உளுந்தூர்பேட்டையில் மட்டும் கிடையாது, இங்கே நீங்கள் சதுப்பு நில காடுகள் போய் பாருங்கள். பள்ளிக்கரணை சதுப்பு நில காடு இயற்கையினுடைய கொடை. ஒரு ஏரியை கூட நம்ம உருவாக்கிடலாம். மனிதர்களால் வெட்டப்பட்ட ஏரி நம்ம மதுராந்தகம் ஏரி, வீராணம் ஏரி வரலாற்றில் எவ்வளோ பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு சதுப்பு நில காடை மனிதனால் உருவாக்கவே முடியாது. அதிவேகமாக அங்கே குப்பை கொட்டி நிரவப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படியே போட்டு டம்ப் பண்ணி இடமா, அதாவது குப்பையை ப்ராசஸ் பண்ணுறது வேறு, அங்கே நடக்கிறத பார்த்தா குப்பையை ப்ராசஸ் பண்ணுற மாதிரி கூட தெரில, குப்பையை கொட்டுற மாதிரி கூட தெரில. அந்த சதுப்பு நில பகுதி நிலப்பரப்பாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. போட்டு டம்ப் பண்ணி இந்த நிலப்பரப்பாக இருக்கிற பகுதியை அதிகரித்து கொண்டே போகிறாங்க. அதை ரியல் எஸ்டேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையாக இருக்கலாம். இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. உண்மையை சொல்லணும்னா இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் பேசுவதற்கே மணிக்கணக்கில் ஆகுது. நான் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போதே திமுக பண்ண அட்டூழியங்களை பற்றி நான் ஒரு தொலைக்காட்சியிலையோ இல்லை ஒரு வலைதளத்திலையோ பேசும்போது எனக்கே பாதி விஷயம் மறந்துடுது. அவ்வளோ பிரச்சனை. ஸோ அவ்வளோ பிரச்சனை இருக்கு. அவ்வளோ பிரச்சனையை தாண்டி நம்ம ஹைலைட் பண்ணுறது இந்த கம்பம். அதுக்காக நீங்கள் அங்கே தாங்க புரிஞ்சிக்க மாட்டீங்க. நீங்கள் வந்து இந்த கொடிக்கம்பத்தை பிரச்சனையை மட்டும் நாங்கள் பேசிட்டு இருந்தா நீங்க இந்த கேள்வி வைக்கலாங்க. நான் என்ன சொல்றேன், 2.5 வருடமா வாரத்துக்கு ஒரு குறைந்தபட்சம் தோராயமா 2 வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் வள்ளூர் கோட்டத்தில் நீங்க பாக்குறீங்க. பாஜகவுடைய ஆர்ப்பாட்டம், ஒரு டெய்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எங்களுடைய மாநில தலைவருடைய ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க. எங்களுடைய ஸ்போக்ஸ் பர்சன் போகிற இடத்துல எல்லா பிரச்சனையும் பேசுகிறாங்க. மாவட்ட அளவில் எங்களுடைய போராட்டங்கள் நடக்கிறது, ஊராட்சி அளவில் எங்களுடைய போராட்டங்கள் நடக்கிறது, அரசு அலுவலகங்களில் மக்கள் வஞ்சிக்கப்படும் போது எங்கள் ஆளுங்க பிஜேபிக்காரன் காவி துண்டை போட்டு அங்கே 4 பேர் நிற்கிறாங்க. இவ்வளவு விஷயங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம்.
குறிப்பாக எந்த கட்சியுமே கண்டுகொள்ளாத பல விஷயங்களை பாஜக மட்டும்தான் எடுத்து களத்தில் போராடி கொண்டிருக்காரு. இந்த கொடிக்கம்பு பிரச்சனையில் கூட அன்று இரவே விமான நிலையத்தில் எங்களுடைய மாநில தலைவர் அளித்த பேட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா, காவல்துறையை மற்ற சட்டம் ஒழுங்கு விவகாரங்களில் கான்சென்ட்ரேட் பண்ண வைக்காமல் திமுக வந்து எங்களை டார்கெட் பண்ணிகிட்டு இருக்கு. நாங்கள் நினைத்தால் இதே மாதிரி நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம், இதே மாதிரி நாங்கள் நினச்சிருந்தோம், நாங்கள் காவல்துறையை ரோட்லேயே நின்றுட்டு எங்களை தடுக்கிறது மட்டுமே வேலையை வைக்க கூட எங்களால் பண்ண முடியும். நாங்கள் அதை விரும்பலை. காவல்துறைக்கு நிறைய வேலை இருக்குது, அவங்க மக்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் நிறைய இருக்குது, அதை அவங்க பார்க்கணும், எங்களுடைய கொடிக்கம்பத்தையே பார்த்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசினார். அப்போது எங்கள் கொடிக்கம்ப பிரச்சனையை வச்சு அரசியல் பண்ணணும்னு நாங்கள் நினைக்கல. ஆனால் ஊடகங்கள் இதை பேசியிருக்கணுமா இல்லையா? தமிழக அரசியல் வரலாற்றில் நடக்காத ஒரு கொடுமை சார், என்றைக்குமே நடந்தது கிடையாது. நீங்கள் எந்த சிஎம்முடைய ஆட்சியிலேருந்து எடுத்து பாருங்கள், நடக்கவே இல்லை. ஒரு கட்சி ஒரு கட்சியுடைய கொடி, அந்த கொடி மட்டும் பறக்கக்கூடாதுன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போது நீங்கள் பேசியிருந்தா நாங்கள் ஏன் சார் எங்களுக்காக போராடணும்? நாங்கள் வழக்கம் போல் எங்கள் மக்கள் பிரச்சனைக்காக நாங்கள் போராடிட்டுருப்போம். ஆனால் நீங்கள் யாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை. எங்களை உங்களுக்கு பிடிக்கல, எங்கள் ஐடியாலஜி உங்களுக்கு பிடிக்கல. இதெல்லாம் தப்புன்னு நீங்கள்லாம் எழுதணும்ல சார். ஊடகங்கள், நடுநிலையாளர்கள், பொது புத்தி, நீங்கள்லாம் ஏங்க என்ன வேணா இருக்கட்டுங்க, என்ன ஒரு கட்சி கொடியை பார்த்து ஏங்க பயப்படுறீங்க? இத்தனை ஆண்டு கால ஏக்கம், ஏன் பாஜக கொடியை பார்த்து பயப்படுறீங்க? திமுகவுக்கு இவ்வளோ பெரிய வரலாறு இருக்குன்றீங்க, ஏங்க இப்போ பிஜேபி கட்சி கொடியை பார்த்தா உங்களுக்கு அடிவயிறு கலங்குது? இது வந்து அடிவயிறு கலங்குதுன்னு கூட நீங்கள் கேட்க வேணாம். ஏன் இதை பண்ணுறீங்க? இது தப்பு இல்லையா? இது ஒரு அரசியல், ஆரோக்கியமான அரசியலா? இல்லை. அப்போது நீங்கள் இந்த விஷயத்தை பொது புத்தியும் ஊடகமும் நீங்கள் பேசியிருந்தா நாங்களே எங்களுக்காக போராட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் மக்கள் பிரச்சனையை மட்டும் பார்த்துட்ருப்போம். இப்போயும் நாங்கள் மக்கள் பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு இதை நாங்கள் பேசலை. மக்கள் பிரச்சனைகளுக்காக நாங்கள் போராடி கொண்டே இருக்கிறோம். இந்த விஷயத்தை தேவையில்லாமல் வம்பிழுப்பது, எங்களை பார்த்து பயப்படுவது, எங்களுடைய அரசியல், அதாவது எங்களுடைய கட்சியினுடைய வளர்ச்சியை பார்த்து நடுங்கி போயிருப்பது திமுக தானே ஒழிய நாங்கள் இதை கிளப்பலை, நாங்கள் இதை வச்சுட்டு அரசியல் பண்ண நினைக்கல. இப்பொழுதும் எங்களுடைய கவனம் மக்கள் பிரச்சனைகள் மீது தான். இதில் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த பிரச்சனைகள்லாம் பட்டியலிட்டு இதெல்லாம் நாங்கள் வந்து போராட்டம் பண்ணியிருக்கோம், ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம், தொடர்ச்சியாக குரல் கொடுத்துட்ருக்கோன்னு. ஆனால் வந்து அடையாளத்துக்கு செய்கிற விஷயம் ஒன்று இருக்குது, ஆக்கப்பூர்வமாக ஒரு விஷயத்தை நோக்கி நகர்த்துறதுன்னு ஒன்று இருக்குது. இப்போது ஹைட்ரோ கார்பன் திட்டம் டெல்டாவில் வந்துச்சு அப்படிங்கிறப்போ உங்கள் மாநிலத்தில் அறிக்கை விட்டு நான் ஹோம் மினிஸ்டர் பேசுகிறேன்னு சொல்லும் போது மறுநாளே மத்திய அரசு வந்து அந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை டெல்டாவிலேருந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க. இது வந்து நேரடியாக இப்போவே ரொம்ப ரீசெண்டாக செய்தது. ஆனால் என்எல்சி விவகாரமாகட்டும், பரந்தூர் விமான நிலையம், இப்போ பரந்தூரில் வந்து கிட்டத்தட்ட 500 நாளே எட்ட போகிறது இந்த போராட்டம். ஆனால் உங்கள் கட்சியிலேருந்து யார் அங்கே களத்துக்கு போனால், இல்லை உங்கள் மாநிலத்தினர் போனாரான்னு தெரியல. என்எல்சி உங்கள் மாநிலத்தில் மாநிலம் ஃபுல்லாக வந்து எண் மக்கள் யாத்திரை நடத்துகிறாரு. ஆனால் அங்கே போய் அந்த மக்களை சந்திச்சாரா அப்படின்னு தெரியல. இந்த மாதிரி நேரடியாக மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இங்கே இருக்கு. இதில் உங்களால் தீர்வும் கொடுக்க முடியுங்கிற இடத்துல நீங்கள் இருக்கீங்களே, இங்கே உங்களால் தீர்வு கொடுக்க முடியுமான்னு கேள்வி. என்எல்சி விஷயத்தை பொறுத்தவரை தொடர்ச்சியாக நான் களத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன். இப்போ இல்லை, இப்போது சில மாதங்களுக்கு முன்பு அந்த பச்சை வெயிலில் இது இறங்குச்சின்னு பிரச்சனை ஆச்சு இல்லைங்களா, ஜேசிபி. அதற்கு முன்பாகவே அதிலிருந்து ஒரு 4 மாதங்களுக்கு முன்பு, மார்ச் மாதம் நினைக்கிறேன், அப்பொழுது இதே மாதிரி வாகனங்கள் வந்தபோது களத்திற்கு சென்று தடுத்து நிறுத்தி வாகனங்களை அனுப்பியவனாம். தொடர்ச்சியாக மக்களை சந்தித்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது கூட அந்த தீவு பகுதிகள்னு சொல்லுவோம், ஒரு 6-7 கிராமங்கள், அங்கு வந்து ஒரு குலதெய்வ கோயில் என்எல்சியினுடைய நிலையெடுப்பினால எடுக்கப்பட இருந்தது. அதை போய் தடுத்து நிறுத்தியிருக்கிறேன். தொடர்ச்சியாக அந்த விஷயத்தில் இதுவரை எத்தனை முறை நான் மத்திய அமைச்சரை சந்தித்திருக்கிறேனே என்னால் சொல்லவே முடியாது, அத்தனை முறை சந்தித்திருக்கிறேன். இப்பொழுதும் தொடர்ச்சியாக அதற்கு உண்டான அழுத்தங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் என்எல்சி விஷயத்தில் என்எல்சி தாண்டி, என்எல்சியினுடைய பெனிஃபிஷியரிஸ் அப்படிங்கிறத தாண்டி மாநில அரசாங்கமும் அதில் மிகப்பெரிய அதீத ஆர்வம் காட்டுகிறது. அந்த நிலத்தை எடுத்தே ஆகணும்னு சொல்லி மாநில அரசாங்கமும் சரி, லோக்கலில் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இருக்கார், அவர் விவசாயத்துறை அமைச்சராக இருக்கார், அவரும் சரி, எல்லோரும் காட்டுகிற அதீத ஆர்வத்தையும் தாண்டி இதில் மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செஞ்சிட முடியுமா அப்படின்னு சொல்லி நான் போராடிட்டு இருக்கேன். நான் எவ்வளவு அதற்காக மனம் வெதும்பி போயிருக்கிறேன்றது கூட என்னால் முழுசாக வெளில சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அந்த அழுத்தங்களையும் தாண்டி நான் வந்து போராடி கொண்டிருக்கிறேன். நீங்கள் சொல்கிற பரந்தூர் விஷயத்தில் நீங்கள் சொல்கிறத நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன். நீங்கள் சொன்ன அக்யூசேஷனை முழுமையாக ஏற்றுக்கிறேன். அதில் பாரதிய ஜனதா கட்சி எந்த விதத்தில் அந்த மக்களுக்கு நன்மை செய்ய முடியும் என்பதை உண்மையாக நாம் ஆராய்ந்து
அதில் ஏதாவது மாற்றுத் திட்டம் முன்வைக்க முடியுமா என்பதை நாம் வந்து பரிசீலனை செஞ்சே ஆகணும். நான் அதை ஒத்துக்கிறேன். இப்போது இந்த விஷயங்கள் எல்லாம் பிஜேபி கண்டுகொள்ளவே இல்லையா அப்படின்னா கிடையாது. எல்லா இடத்திற்கும் மாநில தலைவரே சொல்ல முடியாது. இப்போது என்எல்சி என்பது நான் வேலை செய்கிற பகுதியில் இருக்கிற பிரச்சனை, நான் உள்ளே போடுறேன், நான் பேசுகிறேன், அங்கே ஒரு மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் ஸ்பாட்டுக்கு போய் நிற்கிறேன். 144 போட்டிருக்கிற நேரத்தில் அங்கே வந்தால் எல்லாரையும் கைது பண்ணுவோன்ற நேரத்தில் அங்கே போய் நின்றுருக்கேன். கைது பண்ணால் பண்ணிக்கோங்க, உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க, என் வேலையை நான் செய்கிறேன், நான் போய் நின்றுருக்கேன். இப்படி மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நாம் நின்றுட்டுருக்கோம். இந்த என்எல்சி விஷயமும் சரி, பரந்தூர் விஷயமும் சரி, இது டைரெக்டாக வெறும் சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் எடுக்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஹைட்ரோ கார்பன் என்பது வெறும் சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிவு பண்ணலாம். ஆனால் பரந்தூருக்கு நிலத்தை பரிந்துரை செய்து அந்த 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 திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு உறுதியாக நிற்கிறது மாநில அரசாங்கம். என்எல்சி விஷயத்தில் டைரக்டாக நம்ம வந்து ஏக்கருக்கு 25 லட்சம் காமனாக பரவலாக கொடுக்கணுன்றது நான் வைக்கிற கோரிக்கை. நான் வைக்கிற 6 கோரிக்கையில் அது ஒரு முக்கியமான கோரிக்கை. அந்த கோரிக்கையை யார் நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னால் கலெக்டர் அதை சொல்லணும். கலெக்டர் சொல்லாமல் நாங்கள் கொடுத்தா எங்களுக்கு ஆடிட்டிங்கில் பிரச்சனை வரும்னு என்எல்சி தரப்பு சொல்லுகிறது. நாங்கள் ஒரு அரசு கம்பெனியாக இருந்தாலும் நாங்கள் ஒரு கம்பெனி, அப்போ எங்களுக்கு வந்து ஆடிட்டிங்கில் கலெக்டர் சொன்னதை விட நாங்கள் அதிகமாக அவாய்ட் பண்ணால் எங்களுக்கு பிரச்சனை வரும். அப்போ அங்கே கலெக்டர், மாநில அரசாங்கம் அங்கே ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. பரந்தூர் விஷயத்தில் ஒரு ஏர்போர்ட் வரணும், எங்களுக்கு இடம் கொடுங்கன்னு தான் மத்திய அரசாங்கம் கேட்க முடியும். எந்த இடம் என்பதை தேர்வு செய்கிற ஒரு உரிமை, தார்மீகம் மாநில அரசாங்கத்திடம் இருக்கிறது. நானும் கேள்விப்பட்டேன், இந்த பரந்தூரில் விமான நிலையம் வருகிற பகுதியில் 86 நீர்நிலைகள் இருக்கிறது, பழங்கால சோழர் கால நீர்நிலைகள் எல்லாம் இருக்கிறது, பல்வேறு புராதனமான இடங்கள் எல்லாம் இருக்கிறது, பச்சை வயல்கள் எனக்கும் தெரியுது. ஆனால் மாநில அரசாங்கம் இந்த இடம்தான் சரியாக இருக்கும் என்று சொல்லும்பொழுது மத்திய அரசாங்கம் எவ்வளோ தூரம் அதில் வந்து ரோல் ப்ளே பண்ண முடியும்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? அப்போது இது மாநில அரசாங்கம் சம்மந்தப்பட்டிருக்கிற விஷயம். அதனால் இதில் நம்மளால் முழுமையாக ஹைட்ரோ கார்பன் விஷயத்தில் எங்களுடைய மாநிலத்தில் ஒரு அண்ணாமலை அவர்கள் எப்படி தீர்வு கண்டாரோ அந்த மாதிரி இதில் உடனடி தீர்வு காண முடியவில்லை. இதுலேயும் நம்ம போராட்டம் நடத்தி தான் செய்யணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதையும் நம்ம யோசிக்கணும். இப்போ இதில் அடுத்த சர்ச்சையாக வந்திருக்கிறது, இப்போது தொடர்ச்சியாக தமிழகத்தில் நம்ம நிறைய ரைடு பார்க்குறோம். இப்போ நம்ம பேசி கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு மீதான அந்த வருமான வரித்துறை சோதனை தொடர்ச்சியான ரைடு நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போது ஒரு பிடபிள்யூ மினிஸ்டர் வீட்லேயும் ரைடு. இதை எப்படி பார்க்குறது? பழிவாங்கல் நடவடிக்கைன்னு வழக்கம் போல் குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனால் இந்த மாதிரி ரைடு நடக்கிறது அப்படிங்கிறது அடுத்தடுத்த கட்டமாக நகருதா, அது கைதை நோக்கி நகருதா, இல்லை அது வந்து உண்மையிலே அவர்களுக்கான பணம் வந்து வெளிக்கொணப்படுறதா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியும் இருக்குது அடிப்படையாக சாதாரண மக்கள் மத்தியிலையும். நீங்கள் சொல்கிற மாதிரி இடி அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டு அட்டானமஸ் பாடி, சுயாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு. யார் மீது ரைடு போகணும், எங்கே வரணும்னு தனக்குத்தானே முடிவு செய்து கொள்ளக்கூடிய அதிகாரம் மிக்க ஒரு அமைப்பு அதனுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறது. இதில் வந்து அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைன்னு வேறு எதுவும் சொல்ல முடியாது திமுகவால். இல்லைங்க, நாங்கள் நிறையா சொத்து சேர்த்து குவிச்சு வச்சுருக்கோம், அதனால் இடி வருதுன்னு திமுகவால் சொல்ல முடியாது. அரசியல் பழிவாங்கல் என்று தான் சொல்லியாக வேண்டும். அப்படி தான் சொல்லுவாங்க. இனிமேல் ஒரு ரைட்லேயும் அப்படி தான் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி அப்படி தான் சொன்னாங்க. இவங்க மட்டும் இல்லை, ஊழல் கட்சிகள் எல்லாமே அப்படி தான் சொன்னாங்க. வேறு சொல்ல முடியாது, வேறு டைலாக் கிடையாது. ஆனால் இதில் என்ன அவுட்புட் வருது அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். எந்த ஒரு விசாரணை அமைப்புமே நேரடியாக தண்டனை கொடுத்து விட முடியாது. நீதிமன்றத்தில் போய் வழக்கு நடந்து அதற்கு பிறகு இவர் குற்றம் செய்திருக்கிறார் என்ற ஒரு தீர்ப்பு வருகிற வரை அந்த வழக்கை தள்ளி கொண்டு செல்வது தான் விசாரணை அமைப்புகள், அதாவது இடி போன்ற அமைப்புகள் செய்ய முடியுமே ஒழிய டைரக்டாக பிடிச்சி வச்சிட முடியாது. ஒன்று. ரெண்டாவது, சட்டப்பூர்வமாக அதிகமாக சொத்து சேர்த்தது, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தது, இல்லை வந்து கணக்கு காட்டாமல் வச்சுருக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து டைரெக்டாக ஜெயில் தானா அப்படின்னா சட்டத்தில் எல்லாத்துக்கும் ஜெயில் கிடையாது. ஒரு சிலத்துக்கு ஃபைன் போடுவாங்க, ஒரு சிலத்திற்கு அரெஸ்ட்டு இருக்கும். ஆனால் இப்போது உதாரணத்துக்கு இப்போ மாநில அரசாங்கம் இருக்கிறது, 7 வருடங்களுக்கு குறைவான தண்டனை இருக்கிற வழக்குகள் மீது வழக்குகள் போட்டாங்க அப்படின்னு சொன்னால் அரெஸ்ட் பண்ணக்கூடாது. செக்ஷன் 41A சிஆர்பிசியில் நோட்டீஸ் கொடுக்கணும். அந்த நோட்டீஸ்க்கு நம்ம ஒபே பண்ணல அப்படின்னு சொன்னால் தான் அரெஸ்ட் பண்ணணும். இது உச்சநீதிமன்றத்தில் அருணேஷ்குமார் ஜட்ஜ்மெண்ட்டில் மிக தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது. இங்கே வந்து நக்கீரன் கோபால் வழக்கில் மேஜிஸ்ட்ரேட் வந்து அந்த ரிமாண்டை ரிஜெக்ட் பண்ணி அதுக்கு மேலே அப்பீல் வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று கொடுத்தாங்க. அந்த வழக்கை மேற்கோள் காட்டி நான் பல வழக்குகளை நடத்தியிருக்கேன். இந்த 2 தீர்ப்புகள் இருந்த போதிலும்
இன்றைக்கி நான் சொல்கிறேன்ல பிஜேபிக்காரங்க மேலே 409 கேஸ் போட்டிங்கன்னு, இந்த 409 கேஸுமே இதில் வரும், 41 வரும். ஆனால் எந்த ப்ரொசீஜரும் ஃபாலோ பண்ணல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக மாநில அரசாங்கத்திற்கு அடிமேல் அடி விழுந்துட்டுருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, சனாதன தர்மத்தை பற்றி பேசிய உதயநிதி மீதும் சேகர்பாபு மீதும் நீங்கள் வந்து வழக்கு போட்டிருக்கணும், காவல்துறை தன்னுடைய கடமையை செய்யவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே சமயத்தில் இப்போ அந்த ரஞ்சனா அவர்கள் அந்த பேருந்தில் இது பண்ண அந்த விஷயத்தில் போட்டாங்க, ரிமாண்ட் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. இவங்க ரிமாண்டை கூப்பிட்டு போனாங்க, ரிஜெக்ட் ஆகிடுச்சு. வேலூர் இப்ராஹிம் விருதாச்சலத்தில் கொடியேற்ற வர்றாரு. நான் பட்டுக்கோட்டில் இருந்த அன்றைக்கி அவர் விருதாச்சலத்தில் கொடியேற்ற வர்றாரு. அவரை கொண்டு போய் ரிமாண்டை காட்டுறாங்க, ரிமாண்டை ரிஜெக்ட் பண்ணிடுது நீதிமன்றம். அமர் பிரசாத் மீது போட்ட 3 வழக்கில் அரெஸ்ட்டு, 1 ரிமாண்ட் ரிஜெக்ட் ஆச்சு. அந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த புகைப்படத்தை ஒட்டியதில் பொது சொத்துக்களை சேதப்படுத்திய வழக்குன்னு சொல்லி போட்டாங்க, அது வந்து ரிமாண்ட் ரிஜெக்ட் ஆகுது. இது எல்லாமே தமிழக காவல்துறை தமிழக அரசின் திமுக அரசின் ஏவல் துறையாக மாறி செய்கிற வேலைகளின் மீது விழுகிற அடி. இனிமேலாவது காவல்துறை என்ன பண்ணால் புரிந்து கொண்டு, நாம் வந்து ஒரு தன்னாட்சி மிக்க ஒரு அமைப்பு, நம்ம வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்கிறதெல்லாம் கேட்டு அவங்களுக்கு அடியாளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுகள் மீது நம்ம கவனம் செலுத்தணும்னு அவங்க யோசிக்கணும். இப்போ எதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, எப்படி 41A படி பல வழக்குகளுக்கு அரெஸ்ட் அவசியம் இல்லையோ, அதே மாதிரி இந்த இடி சம்மந்தப்பட்ட வழக்குகள் எல்லாத்துலேயும் அரெஸ்ட் என்பது அவசியம் கிடையாது. அப்படி அரெஸ்ட் அவசியமில்லாத வழக்குகளிலும் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொன்னால் அப்போதான் அது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக மாறிடும். இல்லை, அதில் இப்போ இடி இப்போ இதை மட்டும் சொல்லிடுறேன். இப்போ இடி தன்னாட்சி அதிகாரம் மிக்க ஒரு அமைப்பு, அவர்களுக்கு சரி என்று தெரிகிற ஒரு விஷயத்தை அவர்களுக்கு கிடைக்கிற தகவல்களின் அடிப்படையில் அவர்கள் பண்ணுற ரைடுகளின் விஷயத்தில் கருத்து சொல்லியோ தலையிட்டோ அந்த விஷயத்தில் அரசியல் ரீதியாக அவர்களை மடைமாற்றவோ இயக்கவோ எங்களுக்கு விருப்பம் இல்லை. இதில் நம்ம இன்னும் 5 மாதத்தில் இந்த ஒரு நாடாளுமன்ற தேர்தல், 6 மாதத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது அப்படின்ட்டு, இப்போ வந்து 5 மாநில தேர்தல் அடுத்த மாதம் நடக்க போகுது. இப்போ வந்து சத்தீஸ்கர் முதலமைச்சர் பூபேஷ் பாகல் மீது இடியோடைய ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அதுக்கப்புறம் ராஜஸ்தான் மகன் அசோக் கெஹ்லோட்டுடைய மகன் மீது இடி குற்றச்சாட்டு. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் சம்மன் அனுப்பி, நீங்கள் வந்து டெல்லியில் பாலிசி லிக்கர் ஸ்காம் பாலிசியில் நீங்கள் ஆஜராகணும்னு சொல்லிட்டு இடி சம்மன். ஸோ தொடர் தெலுங்கானாலையும் அதே போல கவிதா மேலேயும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான குற்றச்சாட்டு. ஸோ இது எல்லாமே இந்த தேர்தல் காலத்தில், இந்த தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் இந்த விவகாரம் தீவிரம் அடையும் போது தான் இன்னும் இவர்கள் பழி வாங்குகிறார்கள் அப்படிங்கிற ஒரு நடவு இன்னும் மேலே வந்து எழுது. குறிப்பாக இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடி ரைடு, இந்த மாதிரியான இடி சம்பந்தமான விஷயங்கள், இந்த செய்திகள் எல்லாம் வருடம் முழுவதும் வந்து கொண்டு தான் இருக்குது. இடி ரைடுங்கிறது ஏதாவது ஒரு இடத்துல எப்பயுமே நடந்து கொண்டு தான் இருக்குது. தேர்தல் நேரத்தில் அது இப்படி பொருத்தி பார்க்கப்படுகிறது. நான் சொல்கிற மாதிரி இடி என்பது தன்னாட்சி பெற்ற ஒரு அமைப்பு. அதில் போயிட்டு நீங்கள் இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறதோ, இல்லை இந்த வழக்கை வந்து சீக்கிரம் முடிங்கன்னு சொல்கிறதோ, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, வழக்குகள் வந்து என்ன ஆகுதுன்னு தெரியல, ரைடு நடக்குது, ரிசல்ட் என்னன்னு தெரியல, யாரும் கைது செய்யப்படலை, அதையும் நாங்கள் சொல்கிறதில்ல. இல்லை, இதில் மணிஷ் சிசோடியா கேஸில் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. மணிஷ் சிசோடியா கேஸில் அவர் வந்து ஜாமீன் கேட்குறாரு அப்படிங்கிற போது அவர் வந்து ஆனால் ரிலீஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறீங்க, 6 மாதத்தில் நீங்கள் ட்ரையல் முடிங்கன்னு சொல்லியிருக்காங்க இடி கிட்ட உச்சநீதிமன்றம். ஸோ இந்த மாதிரி டைம் ஃப்ரேம் முடிச்சு இப்போ, ஆனால் அந்த வழக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வருடங்களாக போய்கொண்டே இருக்குது விசாரணை. 3 வருஷம்லாம் கிடையாது, 2.5 வருஷத்துக்கு மேலே போயிட்டு. ஆக்சுவலாக வந்துட்டு அலிகேஷன் ஆரம்பிச்சு 2.5 வருஷம். இவங்க உள்ளே பூந்து இவங்க சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணி சிசோடியாவை உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட்லி ஒரு 1 இயர் தான் இருக்கும், என்னுடைய இது கரெக்டாக இருந்தால். ஸோ இதில் ட்ரையல் நடக்குது, அவ்வளோ காலதாமதம் ஆகுது அப்படிங்கிறது. சார் எல்லா கேஸுமே அப்படி இல்லைங்க. இப்போ இங்கே எல்லா கேஸுமே இப்போ தமிழகத்தில் ஒரு எஃப்ஐஆர் போடுதுன்னா 90 நாளைக்குள்ளே சார்ஜ் ஷீட் போடணும். தமிழக காவல்துறை வந்து ஒரு காலத்தில் சிறப்பான காவல்துறையாக இருந்ததாலாம் சொல்லுவாங்க, இப்போ அப்படி இருக்கிறது மாதிரி எனக்கு தெரில. ஆனால் எஃப்ஐஆர் போட்டு 90 நாளில் சார்ஜ் ஷீட் போடணும். எத்தனை வழக்கில் எஃப்ஐஆர் போட்டு 90 நாளில் சார்ஜ் ஷீட் போட்டாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியான வழக்கில் தான் அது நடந்துருக்கும். முக்கால்வாசி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய சதவீதத்தில் அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளே சார்ஜ் ஷீட்டு போடவே முடியாது. ஏன்னு சொன்னீங்கன்னா, இத்தனைக்கும் தமிழக காவல்துறையில் இவ்வளவு பேர் இருக்காங்க, இவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, பட் இடியில் அவ்வளோ எம்ப்ளாயீஸ் கிடையாது. இப்போ உச்சநீதிமன்றம் சொல்லுகிறதா 6 மாதத்தில் இந்த வழக்கில் நீங்கள் முடிங்க அப்படின்னு சொன்னால் நல்ல விஷயம்.
ஆனால் ஈடிக்கு அட்வொகேட்டாக நான் பேச முடியாது. நான் ஈடிக்கு ஸ்டாண்டிங் கவுன்சில் கூட கிடையாது. என்ன கேட்டால் அது ஒரு அட்டானமஸ் அமைப்பு, அதில் நாங்கள் தலையிடுறதில்லை. இவ்வளோ தான் என்னுடைய பதில். 6 மாதத்தில் உச்சநீதிமன்றம் முடிக்கணும், நீங்கள் ஏன் சீக்கிரம் முடிக்க மாட்டீங்கன்னா முடிக்கணும், உயர்நீதிமன்ற ஆணையை அவங்க பின்பற்றணும். இல்லை இடி ஏன் நடவடிக்கை எடுக்குதுன்னு உங்ககிட்ட கேட்க முடியாது. பட் ஆனால் வந்து இடி இயக்குறது நீங்கள் தான், அதுதான் பாஜக தான் இயக்குது, அதுதான் அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் சொல்கிறேங்க. இப்போ மணிஷ் இப்போ தமிழகத்தில் நடக்கக்கூடிய இப்படி வர மணிஷ் சிசோடியா இருக்காரு, அவர் மேலே நீங்கள் குற்றம் சாட்டிருக்கிற அந்த பார் முறைகேடு ஊழலை பார்க்கும்போது அது ஒரு முறைகேடாகவே தெரியல. ஆனால் நீங்கள் வந்து இடியை ஏவி விடுறீங்க. இப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா அது வேலிட் ஆர்குமெண்ட். அது ஊழல், அப்பட்டமான ஊழல். லைசன்ஸ் வந்து அன்ஆத்தரைஸ்டாக கொடுக்கப்பட்டிருக்கு, அதுக்கு வந்து பெனிஃபிட் வாங்கியிருக்காங்க, எல்லாருக்குமே தெரியுது அது ஊழல். அப்போ ஊழல்னு எல்லாருக்குமே தெரிகிற ஒரு விஷயத்தில் ஏன் இடி வந்தது? இது வந்து அரசியல் பழிவாங்க நடவடிக்கைன்னு சொன்னால் அப்போ இடி என்ன பண்ணும்? வடை சுட்டு எல்லாருக்கும் பேப்பரில் நியூஸ் பேப்பரில் வச்சு கொடுத்து விற்குமா, இல்லை பஜ்ஜி சுட்டு விற்குமா? ஈடியோட வேலை என்ன? இந்த மாதிரி ஊழல் பண்ணுறவங்களோட ரைட் பண்ணுறது தான் அவங்களோட வேலை. அது எதற்காக உருவாக்கப்பட்டதோ, அந்த அதிகாரிகள் எதற்காக சம்பளம் வாங்குறாங்களோ அந்த வேலையை அவங்க செய்யும்போது அது நீங்கள் ஏற்கிறீங்க அரசியல் பழிவாங்க நடவடிக்கைன்னு சொல்ல முடியாது. ஒன்று, இப்போ ஏவா வேலு இருக்கார், திருவண்ணாமலையில் போயிட்டு ஒரு டீ கடையில் இறங்கி, சார் ஏவா வேலுக்கு வந்து இத்தனை காலேஜ் இருக்குது, இத்தனை ஸ்கூல் இருக்குது, இவ்வளோ சொத்து இருக்குது, எல்லாம் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாரிச்சது தானே சார்னு கேட்டிங்கன்னா டீ கடைக்காரர் சிரிச்சினே வந்து டீ கொடுப்பாரு. என்ன தம்பி விவரம் தெரியாமல் பேசுகிறீங்க அப்படின்னுவார். திருவண்ணாமலையில் எந்த டீ கடைக்கு வேணால் போங்க, எல்லாருக்குமே தெரியும் இந்த சொத்து எப்படி வந்ததுன்னு. இது ஒன்றும் பெரிய என்ன சொல்கிறது, இது மாற்றுக்கிறதுக்கு இடமோ கிடையாது, எதுவுமே இல்லை. இப்போ அம்பானி இருக்கார்ல, அம்பானி வந்து துபாயில் பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்தாரு, இங்கே வந்தார், பிஸ்னஸ் ஆரம்பித்தார், சம்பாரிச்சார், படமே வந்திருக்கு, அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் தயநிதி மாறனுக்கு எப்படி இவ்வளோ பெரிய கார்பரேட் வந்தது? ஏவா வேலுக்கு எப்படி வந்தது? ஜெகத் ரட்சகனுக்கு எப்படி வந்தது? எல்லாருக்கும் தெரியும். இப்போ பொன்முடி வழக்கில் இந்த செம்மண் குவாரிகள், நானே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், நீங்கள் இப்போ நானே பார்த்துருக்கேங்க. ஒரு நாள் காரில் போயிட்டுருக்கேன், ஏதோ ஜஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக இறங்குறோம், பார்த்தா அவ்வளோ பெரிய பள்ளம், உள்ளே ஒரு ஜேசிபி உள்ளே ஓடி வந்தால் கூட எட்டி தான் பார்க்கணும். அதாவது என்ன சொல்கிறது, 10-20 மடங்கு உயரம் ஜேசிபி உயரம், அவ்வளோ ஆழம். எதுக்கு அவ்வளோ பெரிய இயற்கை வள சூறையாடல்? இன்றைக்கு உயர்நீதிமன்றம் எதுக்குங்க நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் ஒரு மாவட்ட நீதிமன்றத்தை வந்து இன்னொரு மாவட்டத்துக்கு எதுக்கு மாற்றினீங்க? உயர்நீதிமன்றத்தினுடைய தலையீட்டை இன்றைக்கு உச்சநீதிமன்றம் பாராட்டியிருக்கிறது. உயர்நீதிமன்றம் இப்போ இந்த ஜட்ஜெல்லாம் இல்லைன்னா அவ்வளோதான், என்ன நடக்குன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் பாராட்டியிருக்கு. ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களே பாராட்டியிருக்கு. இப்போது இவ்வளவு தூரம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு ஹைகோர்ட்டு தலையிடுது, சூமூட்டமாக எடுக்குது. ஏன் இந்த மாதிரி, அதாவது நீதித்துறையை வளைச்சி ஒடிச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, குற்ற வழக்கிலேருந்து தப்பிச்சிருக்கீங்க. அப்போது உயர்நீதிமன்றம் தலையிடுகிறது. இவ்வளவு பெரிய ஊழல் இங்கு தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் அருமையாக சொன்னீங்க, கனிம வளம். வரி ஏய்ப்பு தனி மனிதர்கள் செஞ்சால் பரவாயில்ல, கம்பெனி செஞ்சால் பரவாயில்ல, அரசு செய்திருக்கிறது. அமைச்சர் செஞ்சால் பரவாயில்ல, அரசு செய்திருக்கிறது. கவர்மெண்ட்டே வரியை ஏமாத்திருக்கு. 2000 கோடி மணல் கொள்ளையில் ஏமாத்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது எங்கே போய் முடியும்? அப்போது எல்லாருக்கும் தெரியும் இந்த விஷயம்லாம். மணிஷ் சிசோடியாவா, ஆமாம் தப்பு பண்ணியிருக்காரு, ஏவா வேலுவா இவர் எப்படி சொத்து சேர்த்தாருன்னு எங்களுக்கு தெரியுங்க, இதுதான் மக்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இப்போ இதே மாதிரி நீங்கள் இப்போ அம்பானிக்கு படம் எடுத்த மாதிரி தயநிதி மாறன் கேட்டுங்களா, அவர் எப்படி இவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா நான் ஃபீல் பண்ணுறாரு. எங்கள் பொண்ணை வந்து இங்கே சேர்க்க முடியல, மலேசியாவில் சேர்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. அவர் தான் இன்றைக்கி மிகப்பெரிய கார்ப்பரேட் தமிழகத்தில். அவர் எப்படி வந்தார்? அந்த கார்ப்பரேட், அந்த கார்ப்பரேட்டாக அவர் எப்படி வந்தார்? ஒரு படம் எனக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். முடியாது. ஏன்னா எப்படி வந்து எல்லாருக்கும் தெரியும், அதெல்லாம் படத்தில் காட்ட முடியாது. எல்லாமே நம்பர் 2ல் வரும்போது நீங்கள் எப்படி அதை காட்டுவீங்க? அப்போது ஊழல் நடக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்படி நீங்கள் வைக்க முடியுமா? சார் ஏவா வேலு உழைச்சி சம்பாரிச்சு இந்த சினிமாவில் வர மாதிரி ஒரு சூறாவளி கிளம்பி எதேன்னு அப்படியே ஒரு சொட்டாக உழைச்சி அந்த வேர்வையில் அப்படியே தங்க காசு வந்து சொத்தாக சேர்த்தார் சார், எங்களுக்கு நல்லா தெரியும் சார். அவர் ஒவ்வொரு பணமும் அப்படியே உழைச்சி சம்பாரிச்சது சார், எங்களுக்கு நல்லா தெரியும் சார். அவர் மேலே நீங்கள் வந்து ரைடு போயிட்டீங்க சார், இது அரசியல் பழிவாங்க. சொல்லுங்கள், உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், அவர் கேமரா எடுக்கிற தம்பிக்கும் தெரியும், இந்த காசெல்லாம் எப்படி வந்தது, ஊழல், இவங்கெல்லாம் எப்படி சம்பாரிச்சாங்க எல்லாம் தெரியும். இவங்களுக்கு ஈடி வந்தா இது அரசியல் பழிவாங்கன்னா எப்படி மக்கள் ஒத்துப்பாங்க? எந்த முகாந்திரமும் இல்லாமல் ஒரு விசாரணை அமைப்பு உள்ளே வந்ததுனா தான் அது அரசியல் பழிவாங்கன்னு சொல்லணும். இதெல்லாம் அரசியல் பழிவாங்கன்னு எதிர்க்கட்சிகள் சொல்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, ஒரு தன்னாட்சி பெற்ற ஒரு அமைப்பு தன்னுடைய வேலையை செய்வதற்கு நாம் தடைக்கல்ல நம்மளை அறியாமல் ஏற்படுத்துகிறோம். இப்போ இன்னொரு சர்ச்சையாக வந்திருக்கிறது திமுகவுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் இந்த நாகாலாந்தில் இருக்கவங்க நாய்கறி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றது.
இந்த 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 பேச்சை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சீரியஸான விஷயம். நீங்கள் பாருங்கள், அவர் என்ன சொல்கிறாரு, நாய்கறி சாப்பிடுவாங்கன்னு மட்டும் சொல்லல. நாய்கறி சாப்பிட்ற அவனுக்கே எவ்வளோ இருந்ததுன்னா அவர் சொன்ன வார்த்தை, சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்ற நமக்கு எவ்வளோ இருக்கும். இதுதாங்க நாங்கள் சொல்கிறோம். திமுக என்கிற கட்சி தீய கட்சியா? ஆமாம், தீய கட்சி. திமுக தலைவர் மக்கள் விரோதமாக நடந்து கொள்கிறாரா? ஆமாம், மக்கள் விரோதமாக நடந்து கொள்கிறார். திமுக வாரிசு அரசியல் செய்து மக்களை வஞ்சிக்கிறதா? ஆமாம், மக்களை வஞ்சிக்கிறது. திமுக ஊழல் கட்சியா? ஆமாம், ஊழல் கட்சி. திமுக சட்டம் ஒழுங்கு, திமுக ஆட்சிக்கு வந்தாலே சட்டம் ஒழுங்கு நாசமாக போயிடுமா? ஆமாம், நாசமாக போயிடும். திமுக ஆட்சிக்கு வந்தாலே எவன் சொத்துக்கும் பாதுகாப்பு இருக்காதா? ஆமாம், பாதுகாப்பு இருக்காது. திமுக ஆட்சிக்கு வந்தாலே பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காதா? ஆமாம், பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. எல்லாத்தையும் தாண்டி திமுகங்கிறதே தப்பு. திமுக பண்ணுற தப்பெல்லாம் சொல்லலை, திமுகன்றதே தப்புங்கிற சித்தாந்த ரீதியாகவே திமுக தப்பு. திமுக என்ன, தீக்க என்ன, திராவிடம் என்ன? இல்லாத இனவாதத்தை பேசி மக்களை ஏமாற்றுகிற ஒரு அடிப்படையற்ற ஒரு ஏமாற்று வேலை திமுக. திராவிடம் அப்படின்னு சொல்லி ஒரு இல்லாத ஒரு இனவாதத்தை உருவாக்கி, என்னைக்கு 1956 போட்டி ஸ்ரீராமில் உண்ணாவிரதம் இருந்து ஆந்திரான்னு ஒரு ஸ்டேட்டு பிரிஞ்சு போச்சோ, அன்றைக்கே திராவிடம் செத்து போச்சு. அன்றைக்கி தான் திவச தினம். இன்றைக்கி தமிழ்நாடு தினம் நவம்பர் 1 கொண்டாடணும் பார்த்தீங்களா? அது தமிழ்நாடு தினம் மட்டுமல்ல, திராவிடத்தினுடைய திவச தினம். நியாயமாக திராவிடத்துக்கு இந்த பின்னெல்லாம் வச்சு தவசம் பண்ணோம். அன்றைக்கி முடிஞ்சு போச்சு, அன்றைக்கே முடிஞ்சு போச்சு. இல்லாத ஒரு இனவாதத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அந்த இனவாத வெறியின் அடிப்படையில் எல்லாரையும் நீங்கள் தொடர்பு இருக்குன்னா இந்தியாவில் இருக்க எல்லாருக்கும் தொடர்பு இருக்குது. தொடர்பு இல்லை அப்படின்னு சொன்னால் யாருக்குமே தொடர்பு இல்லை, இப்படி தான் சொல்ல முடியும். புரியுதுங்களா? மொழியின் அடிப்படையில் கூட நீங்கள் தொடர்பு சொல்ல முடியாது. ஒவ்வொரு இனங்கள் அப்படின்னா தான் சொன்னால் அது இன்னொரு பெரிய டிபேட்டாக போகும். ஜாதி தான் இனம், இன வரைவியல் கோட்பாடின் படி, எத்தனிசிட்டி தியரி படி ஜாதி தான் இனமாக இருக்க முடியும், அப்படி தான் சொல்ல முடியும். ஆனால் தென்குமரி வடபெருங்கல் அப்படின்னு சொல்லி சங்க இலக்கியம் காட்டுகிற இந்தியாவினுடைய வரைபடம், இதெல்லாத்தையும் தாண்டி திராவிடம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு இனம் இருந்ததற்கான வரலாற்று அறிவியல் ஆதாரங்கள் எதுவுமே இல்லை என்கிற அடிப்படையில் வெள்ளைக்காரன் நம்மளை பிரித்தாளுவதற்காக சொன்ன ஒரு கட்டமைப்பின் அடிப்படையில் ஒரு இல்லாத இனவாத தியரியை வச்சுக்கிட்டு இனவாத அரசியல் பேசிக்கிட்டு மற்ற இனங்களின் மீதான, அதாவது இந்த இல்லாத இனவாதத்தின் அடிப்படையிலான மற்ற இனவாதங்கள் மீதான ஒரு வெறுப்பை உமிழ்ந்து கொண்டு அந்த வெறுப்பின் அடிப்படையில் ஒரு கட்டமைப்பை நடத்தி அதன் மூலமாக ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கிற நயவஞ்சக, மோசமான, கேவலமான, கீழ்த்தரமான அரசியல் தான் திமுக. இப்போ அதுதான் எங்கே போய் நிற்குதுன்னா, நாகாலாந்து ஒரு பழங்குடியின மக்கள், அது அவர்கள் ஒரு பழங்குடியினர், அவர்களுக்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. அவங்கள நான்லாம் நாய்கறி தின்றவன்னா என்ன அர்த்தம்? அப்போ எவ்வளவு ஒரு அடுத்த மக்களின் மீதான ஒரு வெறுப்பை உமிழ்கிற ஒரு மோசமான சித்தாந்தமா இல்லையா? சரி, இது ஆர்எஸ் பாரதி மட்டும் பேசினாருன்னு நினைக்கிறீங்களா? ஈவே ராமசாமிலேருந்து இவங்க வேலையே தான் சார். இந்திய திணிச்சாங்க சார், காங்கிரஸ் இந்திய திணிச்சது. அப்போ இந்திய எதிர்த்தது நியாயம். ஆனால் இப்போ எதுக்குங்க இந்திக்கார மேலாம் உங்களுக்கு வெறுப்பை காட்டுறீங்க? இந்தி தெரியாது போடான்னு எங்கள் டிஷர்ட் போடுறீங்க. இப்போ யாராவது இந்திய திணிச்சாங்களா? அப்போது இந்தி பேசுகிறவனா அவன் மேலே ஒரு வெறுப்பு, இந்தி பேசுகிற எது உத்தரப்பிரதேசத்துக்காரன் மேலே வெறுப்பான், பாகிஸ்தான்காரன்னா பாசமா? இது ஒரு பொழப்பா? பாரதியாருடைய வரி தான் எனக்கு ஞாபகம் வருது. இது ஒரு பொழப்பே கிடையாது. அப்போது நாகாலாந்தா அவன்லாம் கேவலமான, யூபிக்காரனா அவன்லாம் கேவலம், பீகாரா அவன்லாம் கேவலம். இது என்ன? இது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று வாழ்ந்த நம்முடைய தமிழ் சமூகம் இந்த திராவிடம் என்கிற இல்லாத இனவாதத்தில் சிக்கி இப்படி எல்லார் மேலேயும் வெறுப்பை உமிழ்கிற ஒருத்தரை கேவலமாக பேசுகிற, ஒருத்தரை கீழாக நினைக்கிற, பழங்குடியின மக்களை அவமானப்படுத்துகிற ஒரு அசிங்கமான ஒரு சித்தாந்தத்துக்குள் தமிழர்கள் தலையெழுத்து தள்ளப்பட்டு விட்டாங்க. இது தமிழர்கள் விரும்பி ஏற்றுக்கல. ஈவே ராமசாமின்ற ஒரு பெரிய பிசாசு, அண்ணாதுரை அதிலிருந்து விலகி பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன், பிள்ளையாருக்கு தேங்காவும் உடைக்க மாட்டேன், அதிலிருந்து விலகி ஈவேரா மீது இருக்கிற வெறுப்பால் அண்ணாதுரையை மக்கள் ஆதரிச்சாங்க. அதற்கு பிறகு அண்ணாதுரை ஓரளவு கரெக்டாக கொண்டு போயிட்டு இருந்தார். அண்ணாதுரை அவர் பேசிய ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதைத்தான் தமிழக மக்கள் ஆதரித்தார்களே ஒழிய ஈவே ராமசாமி ஆதரிக்கல. நான் பல இடங்களில் சொல்லுவேன், பெருந்தலைவர் காமராஜர் ஏன் தோத்து போனார்? ஈவே ராமசாமி ஆதரவு கொடுத்தனால தோத்து போனார். ஈவேரா என்பது மக்களுடைய வெறுப்பின் அடையாளம். அதன் பிறகு அரசியல் காரணங்களால் வேற ஆப்ஷன் இல்லாதனால கருணாநிதி அவர் இட்டு கட்டி ஈவே ராமசாமியை பெரியாராக்கி இங்கே ஓட விட்டுருக்காரு.
மக்கள் என்றைக்குமே விரும்பின தலைவராக ஈவே ராமசாமி இருந்தது கிடையாது. இன்றைக்குமே நீங்கள் பெரிய பெரிய புக்காக போட்டு ஒரு பொய் கட்டமைப்பு ஏற்படுத்தி அதன் மூலமாக மக்களை விரும்ப செய்கிற நயவஞ்சக வேலையை பண்ணுறீங்க. ஆனால் உங்களுடைய அரசியல் என்பது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நாகாலாந்துக்காரன் நாய்கறி தின்றவன், நாங்கள்லாம் சோத்துல உப்பு போட்டு, இதுதான் உங்களுடைய அரசியல். ஒரு இனத்தின் அடிப்படையில் ஒரு மனிதன் மீதான சக மனிதன் மீதான வெறுப்பை உமிழ்கிற ஒரு மோசமான ஒரு கீழ்த்தரமான கீழ்நிலையான ஒரு மனிதர்களாகத்தான் இன்றைக்கு திமுக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் சொல்கிறேன், திமுக பண்ணுறதெல்லாம் தப்புன்றதை தாண்டி திமுகவே தப்பு. அந்த தப்பு அழிக்கப்பட வேண்டும். அதுதான் இன்றைக்கி ஆர்எஸ் பாரதி நமக்கு உணர்த்தி இருக்கிறார். நன்றி சார். பலர்கள் தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.